தமிழ் சினிமாவுல மறுக்க முடியாத மிக முக்கியமான பெயர்கள்ல ஒன்று சில்க் சுமிதா. 1980 காலகட்டங்கள்ல கவர்ச்சிக்காக ஜோதிலட்சுமி, அனுராதா போன்ற நடிகைகளை பயன்படுத்திக்கிட்டு மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்ல சில நடிகைகளை பயன்படுத்திக்கிறது தான் தமிழ் சினிமாவோட கலாச்சாரமாக இருந்துச்சு. கவர்ச்சி என்பது ஆடையிலையும் ஆட்டத்திலையும் மட்டும் இல்ல, இவரது கண்ணை பார்த்தாலே தள்ளாடி விழும் அளவுக்கு தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டு வச்ச அந்த ஒரு பெயர் தான் சில்க் சுமிதா. ரஜினி, கமல் போன்ற பெரிய ஹீரோக்களின் படங்கள்ல கூட சில்க் சுமிதாவின் பாடல் காட்சி இருந்தா படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்படி தமிழ் ரசிகர்கள்ல கட்டி போட்டு வச்சிருந்த சில்க் சுமிதாவோட வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படாத பல கேள்விகளும் நிறைஞ்சிருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னப்பா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களே, சில்க் சுமிதா என்ன சன்னி லியோன், மியா காலிஃபா மாதிரி ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு நினைக்கலாம். நீங்க நினைக்கிறது மாதிரி அவங்க வெறும் கவர்ச்சி நடிகையாக இருந்திருந்தாங்க மட்டும் அப்படின்னா அவங்களுக்கு ஆண் ரசிகர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவருக்கு இருந்தது நிகரா பெண் ரசிகைகளும் ஏராளம். இப்படி பல புதிர்களையும் பல விடயங்களையும் தன்வசப்படுத்தியிருந்த சில்க் சுமிதாவோட மரணத்திலையும் கூடவே இருந்தது இந்த சர்ச்சைகளும் பல அவிழ்க்கப்படாத முடிச்சுகளும். சில்க் சுமிதா தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது கொலை செய்யப்பட்டாரா? தற்கொலை தான் செய்து கொண்டார்கள் அப்படின்னா அந்த தற்கொலைக்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பல விஷயங்களை தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஆயிரத்து 1980 காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவையும் வசப்படுத்தி 6 முதல் 60 வயது உள்ள ஆண்களையும் வசியப்படுத்தியிருந்த சில்க் சுமிதா யார்? பொதுவா எல்லாருக்கும் பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலே அவங்க அப்பா மீது அளவு கடந்த அன்பு வச்சிருப்போம். அதுக்கு சற்றும் குறைவில்லாதவங்க தான் சில்க் சுமிதாவும். அவங்க அப்பா மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க சில்க் சுமிதா. ஆனா அவங்க அப்பா பண்ண காரியமும் இவங்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இவங்களுடைய அம்மாவையும் இவங்களையும் விட்டுட்டு வேறொரு பெண்ணு கூட பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த நேரத்துல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருந்த சில்க் சுமிதாவோட அம்மா சில்க் சுமிதாவுக்கு வெறும் 14 வயது மட்டுமே இருக்கிறப்ப இவரை விட அதிக வயது கொண்ட ஒரு ஆண் கூட திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. சரி, திருமணம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறமா தனது வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியா அமையும் அப்படின்னு நம்பியிருந்த சில்க் சுமிதாவோட வாழ்க்கையில பல கசப்பான சம்பவங்களும் விரும்பத்தக்காத செயல்களும் நடந்துச்சு. திருமண வாழ்க்கை தான் தனக்கு கை கூடல, தமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு தனது சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு குடிபெயர்றாங்க சில்க் சுமிதா. சென்னையில் உள்ள பல வீடுகள்ல வீட்டு வேலையும் செய்யறாங்க. தனது வீட்டு வேலை செஞ்சு வர்ற பணத்தை அம்மாவுக்கு அனுப்பி அம்மாவோட பாரத்தையும் குறைக்க செய்யறாங்க. அன்றைய காலகட்டத்துல மிக உச்சத்தில் இருந்த சாவித்திரி போல தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சில்க் சுமிதாவோட கனவாகவும் இருந்துச்சு. ஆனா சில்க் சுமிதா தமிழ் சினிமா உலகில மேக்கப் கேளா தான் வளம் வந்தாங்க. இருந்தாலும் படப்பிடிப்பு தளங்கள்ல டச்சப் கேளாக வளம் வந்தாலும் தனது திறமைக்கு என்னைக்காச்சும் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வளம் வந்த சில்க் சுமிதாவுக்கு மலையாள திரையுலகம் கை கொடுத்துச்சு. நீ குள்ளமா இருக்க, கருப்பா இருக்க, நீ எல்லாம் சைடு ரோல் பண்றதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு பல பேரால கேலி செய்யப்பட்டவங்க தான் சில்க் சுமிதா. ஆனா சில்க் சுமிதாவோட கண்ணுல ஏதோ காந்த சக்தி இருக்கு அப்படின்னு நம்புனாரு நடிகர் வினு சக்கரவர்த்தி. தான் எழுதிய வண்டி சக்கரம் அப்படிங்கிற திரைப்படத்துல முக்கியமான சில்க் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சில்க் சுமிதாவை நடிக்கவும் வைக்கிறாரு. எவ்வளவோ ஏமாற்றத்தை சந்திச்சு வந்துட்டு இருந்த சில்க் சுமிதாவோட வாழ்க்கையில அன்னைக்கு பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் ஏற்று நடிக்காத போல்டான கதாபாத்திரங்களை துணிஞ்சு நடிக்க தொடங்கினாங்க சில்க் சுமிதா. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல ரசிகர்கள் மத்தியிலும் நீங்கா இடம் பிடிக்க தொடங்கினாங்க சில்க் சுமிதா. காரணம், பெண் அப்படின்னா இப்படிதான் உடை அணியணும், அப்படிதான் வாழணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடு இல்லாம தான் விருப்பத்திற்கு ஏற்ப உடை அணியலாம், எப்படினாலும் நடிக்கலாம் அப்படிங்கிறத பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க சில்க் சுமிதா. இப்படி சினிமா உலகத்துல உச்சத்துல கொடிகட்டி பறந்த சில்க் சுமிதாவை எல்லாரும் ஒரு காட்சி பொருளாகவும் கவர்ச்சியாகவும் தான் பாக்குறாங்க அப்படிங்கிறது சில்க் சுமிதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனதுல ஒரு நெருடலாகவே ஏற்பட தொடங்குது. இந்த காலகட்டத்துல தான் தனது அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெறணும் அப்படின்னு பல முயற்சிகள்லையும் இறங்க தொடங்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆபத்தாகவும் வந்து விடுகிறது. இந்திய திரையுலகத்துல உச்சத்தில் இருந்த நடிகை, குயின் ஆஃப் சவுத் சினிமா, இவரது கவர்ச்சிக்கு மயங்காத ஆளே இல்லை. இதெல்லாம் ரசிகர்களோட பார்வைதான். ஆனா சில்க் சுமிதாவோட அந்த 35 வயது இருக்கிறப்ப அவங்க வாழ்க்கையில கூடவே மன உளைச்சலும் விரக்தியும் தொத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
காரணம் அவங்க சிறு வயசுல இருந்து பல ஆண்களால ஏமாற்றப்பட்ட அந்த ஒரு அனுபவம். ஆண்கள்னால ஏதாவது அரவணைப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் தான் பல கிசுகிசுகளுக்கும் காரணமாக அமைஞ்சிச்சு. இந்த ஏக்கத்தையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொண்ட ஒரு மர்ம தாடிக்காரர் சில்க் சுமிதாவோட வாழ்க்கைக்குள்ள வர தொடங்குறாரு. அதற்கு அப்புறம் தான் சில்க் சுமிதாவோட வாழ்க்கை அப்படிங்கிறது புரட்டி போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். தாடிக்காரரோட கைகள்ல மாட்டிக்கொண்டிருந்த சில்க் சுமிதா நாளடைவில் போதைக்கு அடிமையாயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கப்பா அப்படின்னு பல கிசுகிசுகளும் எழ தொடங்குனுச்சு. இந்த காலகட்டத்துல தான் சில்க் சுமிதா மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பேரிடியாக வந்து இறங்குனுச்சு. தனது வாழ்க்கையில புகழின் உச்சத்துல இருந்த சில்க் சுமிதா தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன? கொலை செஞ்சுட்டு அதை தற்கொலையா மாத்திரத்துக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடந்துச்சா? பல கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமா எழ தொடங்குது. சந்தேகத்திற்கும் சர்ச்சைக்கும் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாம கொலையா தற்கொலையா அப்படிங்கிற கேள்விக்கு நடுவே ஊசலாடி கொண்டிருந்த சில்கோட மரணத்தை தற்கொலை தான் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்களும் தடயங்களும் இருந்தாலும் கூட ஏன் அவங்க தற்கொலை செஞ்சுக்கணும், என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விக்கு கடந்த 35 வருடங்களாக விடை தெரியாத வினாவாகவே இருந்துட்டு இருக்கு. தான் எந்த நிலையில் இருந்து வந்தாலும் உழைப்பு, அர்ப்பணிப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்றது இருந்தா தான் வாழ்க்கையில நினைச்சதை சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில்கோட வாழ்க்கை ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம சரியான பழக்க வழக்கங்கள், சரியான நண்பர்கள் இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையை அழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கும் சில்கோட வாழ்க்கை பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு.